Guys, இதுதான் வந்து லாஸ்ட் டே இன் அந்தமான். இன்றைக்கி நாங்கள் வந்து பரத்பூர் பீச் பார்க்க போகிறோம். அதே பக்கத்துலேயே வந்து ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நேச்சுரலி ஃபார்ம்டு பிரிட்ஜ் தான். அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக ஃபெரி எடுத்து நீல ஐலாண்ட்லேருந்து போர்ட் பிளேர் போக போகிறோம். guys. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நீல ஐலாண்டில் இருக்க ஃபேமஸான பரத்பூர் பீச் தான் போய் பார்க்க போகிறோம். நாங்கள் காலையிலேயே அக்வேஸில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீல ஐலாண்டில் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog-ஐ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். குட் மார்னிங் சர்வேஷ். குட் மார்னிங். என்னன்னு போகா போயா தம்பி என்ன இருக்கு அந்தமானில் வந்து இட்லி சாம்பார் சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். கிடக்கிக்கோ சாம்பாரை. ஹாய் ஹாய் சரஜித். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே எங்கள் கேபுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மீன்வெயில் இந்த அக்வேஸ் இடத்த நாங்கள் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் நைட்டு தான் வந்தோம். ரொம்பவே இருட்டாக இருந்ததால் நாங்கள் பெருசாக எதுவும் பார்க்கல. பட் இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்ஸ் இருக்குது. பரத்பூர் பீச்சில் நாங்கள் வந்த உடனே நோட்டீஸ் பண்ணது 2 சைடுமே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருந்தாங்க. இங்கே தண்ணி ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் சாண்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ராக்கியாக தான் இருந்துச்சு. ராதா நகர் பீச் மாதிரி நாங்கள் சாண்டை எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த பீச்சை கோரல் கிங்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வைப்ரண்ட்டான கோரல் ரீஃப்ஸை நீங்கள் ஷாலோ வாட்டர்ஸ்லேயே பார்க்க முடியும். லோ டைட் அப்போ ஒரு சில இடத்துல ஃபிஷ்ஷஸ் அப்படிலாம் ஸ்டக்காகி நிற்கும். ஸோ நீங்கள் ஒரு காகிள்ஸே கொண்டு வந்துட்டிங்கன்னா கீழே நீங்கள் ஃப்ரீ ஸ்நார்க்லிங்கே பண்ணலாம். யார் கூட்டிட்டு வருது? போயிட்டு வந்துட்டோம். கைப்பிடி வாங்க, இப்படி வாங்க. அந்த சைடு போங்க. இப்படி போகணும். அந்த சைடு ஃபுல்லாக பாறையாக இருக்குடா. டே வாங்க வாங்க வாங்க. திரும்பி எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு காமி. திரும்பி காமி, சுற்றி காமி. காய்ஸ் வந்தாலும் இந்த காலத்தை பாருங்க. 2 அடி கீழே பாருங்க. கீழே நல்லா தெரியுது பாருங்க. இங்க வர மண்ணு தான். வாங்க.
லோ டைட் அப்போ நீங்கள் அங்கங்கே சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி ஃபார்மேஷனும் பார்க்க முடியும். நடு கடலில் இருந்தாலுமே நீங்கள் கரையில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல சுத்தமாகவே ஆழமே இல்லை. ஏதோ ஒரு நிஜமாகவே ஒரு ஐலாண்டில் வந்து நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி லோ டைடப்போ இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து அங்கங்கே நிற்கிது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு காகிள்ஸ் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த தண்ணியே ரொம்பவே கிளியராக இருக்குது. காகிள்ஸ் மட்டும் மாட்டிட்டு நீங்கள் அண்டர் வாட்டரில் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் தள்ளிக்கோங்க. செத்தா மேலே வரும்டா. அதெல்லாம் குடிக்க முடியாது. சும்மா சாகு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க. குடிக்க முடியாது. சைலண்டாக ஃபாலோ பண்ணுங்க. இலை கடியில் இருக்கு. இலை கடியில் போயிடுச்சு. ஸ்நார்க்கலிங், ஃப்ரீ ஸ்நார்க்கலிங். நாங்கள் பார்த்த ஃபிஷ் பேர் தான் ஜூவனைல் ஆர்பிகுலர் பேட் ஃபிஷ் அப்படின்னு கூகுள் சொல்லிச்சு. இந்த ஃபிஷ் எங்கே இருக்கும் போது ஒரு ஃபிஷ் மாதிரியே இருக்காது. இன்ஃபேக்ட் இது வந்து ட்ரைடு லீஃப் மாதிரி தான் இருக்கும். இர்ரெகுலர் ட்ரையாங்கிள் ஷேப்பும் இருக்கும். அண்ட் அப்பப்போ இது வந்து டில்ட் பண்ணும். நீந்தாது. வாட்டர் கரண்ட்டோடவே மூவ் ஆகுறதால ஆல்மோஸ்ட் இது ஒரு டெட் லீஃப் அப்படின்னே வந்து நினச்சிப்போம். ப்ரிடேட்டர்ஸ்க்குலாம் இது வந்து இருக்குன்னு கூட தெரியாது. பட் சம்ஹவ் வந்து நாங்கள் இது ஒரு ஃபிஷ் அப்படின்னு கண்டுபிடிச்சி இதை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருந்தோம். யங்காக இருக்கும் போது மட்டும்தான் இது வந்து ட்ரைட் லீஃப் ப்ரௌன் கலரில் இருக்கும். அடல்ட்டாக மாறினோடனே ஷைனி டிஸ்க் ஷேப் பாடி மாதிரி ஆகிடும். இன்ஃபேக்ட் இதை வந்து அண்டர் வாட்டர் மிரர்னே சொல்கிறாங்க. அந்த ஆம்பியன்ட் லைட்டில் ப்ளூ வாட்டரில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதால இது மோஸ்ட்டாக டிஸப்பியரே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கு. உண்மையாலுமே அது இவ்வளோ இடம் மாதிரி தான் இருக்குது. அதோட இது எப்படி ஸ்ட்ராட்டஜி அது மீன்ன்றதை காமிச்சிங்களா? பிடிக்காத சர்வீஸு ஃபாலோ பண்ணி சும்மா அப்சர்வ் பண்ணுன்னு. என்னன்னா ஸ்நார்க்கலிங் மாஸ்க் வாங்கி கொடுத்தா ஸ்நார்க்கலிங் மாஸ்க் போட்டு போயிடுவானேன்னு நினைக்கிறேன். சமையல் இருக்குல்ல, நிறைய மீன் இருக்குது. லோ டைட் வந்து நிறைய மீன் இருக்குது. அங்கே போய் கத்துங்க அட்லீஸ்ட். இப்படி பண்ணுறானுங்க.
அங்க போய் நின்று கத்துங்க. சர்வேஷ் காய்ஸ் நாங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு போகும்போது ஹை டைடாக இருந்ததுனால தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போது லோ டைட் இருக்கனால அங்கங்கே ஐலாண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. ஈஸியாக நடந்தே போயிடலாம் ஒவ்வொரு ஐலாண்ட். ஏன்னா இதுதான் லோ டைட். நீங்கள் வந்து கிளாஸ் 8th ஜியாகிரஃபியில் இதை பற்றி படிப்பீங்க. பரத்பூர் பீச்சில் வந்து வேலைலாம் முடிஞ்சது. நாங்கள் தண்ணியில் நல்லா விளையாடிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு காகுல்ஸ் போட்டிருந்தோம். ஒரு காகுல்ஸ் போட்டு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக இருக்கிற இடத்துல போய் இறங்கிட்டோம். அங்கே பார்க்கறதா அத்தனை மீன் 20 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. ஃப்ரீ ஸ்னார்க்லிங்கு நமக்கு வந்து அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது நேச்சுரலாக வந்து ஒரு உருவான ஒரு பிரிட்ஜ் தான் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே போகலாம். பீச்சில் விளையாடிட்டு வந்தப்போவே டைம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 5 போலவே ஹவுரா பிரிட்ஜ் போனால் தான் வந்து அந்த நேச்சுரல் பிரிட்ஜை பார்க்க முடியும். இல்லைனா ஹை டைடில் அந்த பிரிட்ஜு ஃபுல்லாகவே முழுங்கிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வழக்கம் போல் மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு கிடைக்கிறத இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்தமான் வந்து நம்ம மெயினாக மெனுவில் சாப்பிட்டது மேகி நூடுல்ஸ். மேகி தான் காப்பாத்துச்சு. எங்க கொடைக்காலையும் மேகி, இங்கேயும் மேகி. கோவாலையும் மேகி. ஆனால் இங்கே அந்த பப்படி சாட் சாப்பிட்டா அது நல்லா இருந்துச்சு. பப்படி சாட் சரியா இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஸ்பூன். அதாவது இதுல அந்த தென்னை ஓலை இருக்குல்ல, அதை பிச்சு அதான் ஸ்பூனு. அது ஒரு மாதிரி இனிப்பு எடுத்துருக்கேன். எடுத்து நாங்களாம் சாப்பிட்டோம். சர்வஜித்துலாம் ரொம்ப பிடிச்சது. எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம் பப்படி சாட். அது உங்க இடத்துல வாங்கி சாப்பிட்டேன். வேணும்னு சொல்லி அது அப்படி இல்லை. 2 வாங்கி சாப்பிட்டோம். அது வந்து பீகாரோட சாட் ஐட்டமா. அதில் அந்த வேர்க்கடலை போட்டு இப்போ அங்கே போய் சாப்பிட்றோம். ஐட்டத்திலே வாழ்க்கையை விட்டு சரோஜித் கத்த போகிறான். தம்பி யாரும் வந்துருக்கான் வந்து பார்க்காம தைரியமாக வராங்க. ஆல் டைம் ஃபேவரட். பரத்பூர் பீச்சில் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அடுத்த வீடியோவில் நேச்சுரல் பிரிட்ஜ் நாங்கள் போய் விசிட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கேட்டது அவர் எனக்கு கொடுத்தது
ப்ளீஸ். இப்படி பண்றானுங்க இவனுங்க. Guys, பாத்தீங்கன்னா வந்து இந்த பரத்பூர் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கு. சரி போ. ஃப்ரீ ஸ்நார்க்லிங். இல்லை இதான் டிசைனா இல்லை தெரியலையா அப்படிதான் அவங்க சொன்னாங்க. முன்னாடி சாஞ்சி ரொம்ப நேரம் உட்காந்துருவானுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டானுங்க. யாருக்கும் டிசைனுக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். வாட்ச் மெக்கானிக் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். வாட்ச் மெக்கானிக் வாட்ச் மேட்ச் நாங்கலாம் பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக். பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக். பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக் இல்ல, பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக்றதுனால சரிப்பா டேய். I'm a watch mechanic. எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். நீ ஸ்பெல்லிங் சொல்லு. DRRID. இந்த பெரியட்ட உண்மையா பெரி பெரி ஐயோ கடவுளே. FERRI. உங்களுக்கு தெரியாதா? நினைச்சிட்டு இருந்தேன் ஃபெரி நினைச்சிட்டு. உண்மையாலுமே டெரி DERRY நீங்க சொல்ற டெரி பெரின்னு சொல்றேன். நீங்க சொன்னது தப்பா. அது பெரி இல்ல. டெரியாடா? ஐயோ நான் சொன்னது தப்பா. டெரி DERRY. டெரி டெரி. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் பெரி பெரின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே பேர் மாத்தி பெரி பெரிங்க. அண்ணா நாங்க பெரியில போனா இப்ப என்னன்னா பெரியும் இல்ல டெரி. அவன் இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன சில்லவுட் எப்படி சொல்றான் நினைஞ்சா? சில் அவுட். நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. நல்லா சொல்லு. சிலுவெட்டியா? சிலுவெட்லாம் சொல்ல மாட்டேன். கரெக்டா சொல்லு. ஸ்வெட் அந்த மாதிரி சொல்லிருப்பான். சரி கடினு. அதனால நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டு. அமெரிக்கன் ஆக்சென்ட் அடிக்கணும். நாங்க